மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. கௌதம் வந்து முதல்ல அவங்க அம்மாவ வந்து எதிர்த்து பேசி வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருக்காங்க. மதுமிதாக்காக மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. கல்யாணத்த எப்படி பண்ணலாங்கிறத விஷயத்த வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கௌதம், சகுந்தலா எல்லாரும் வந்து பேசுறாங்க. இருக்குல்லையே பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம்னா, அந்த கல்யாண மண்டபத்தில தான் நடக்க போகுது நம்ம ஜீவா கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. மாயாவோட கல்யாணத்த ஒரு சின்ன விஷயத்த கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும், சகுந்தலாவும். ஆமாமா, சின்ன சின்ன விஷயத்தையும் கூட யூனிக்கா வந்து பண்ணணும். முதல்ல கேட்டரிங் சர்வீஸ் தான் மிகப்பெரிய இடம். யாருக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார் ஹோட்டல்ல குடுத்துரலாமா? ஏற்கனவே என் கல்யாணத்த அவங்க தான் பண்ணாங்கன்னு, மாயாவோட தங்கச்சி கல்யாணத்த வந்து சிறப்பா செஞ்சாங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க பெருமையா. நீங்க சொல்ற ஆப்ஷன்லாம் ஓகே தான். இருந்தாலும் என் கல்யாணத்த அவ்ளோ சிம்பிளா வந்து நடத்தக்கூடாது. அத விட ஒரு படிக்கு மேல போயிட்டு, மாயா வந்து ஒரு ஆர்டர் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. இவங்க கிட்ட குடுத்தா ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஒரு 400, 500 வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து நமக்கு கிடைக்கும். டிஷ் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல. நம்ப மதுமிதாவோட ஃபேமிலி. என்னடா அது! சாப்பாட்டுக்கே வந்து கோடிக்கணக்கில செலவு பண்ணுவாங்க போல இருக்கே! இவங்க முன்னாடி சபையில நம்மளால எப்புட்றா நிக்க கூட முடியாதே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, யார வந்து பாட்டு பாட கூப்பிடலாம்? சிட்டிலயே வந்து பிரம்மாண்டமான ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்கள வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அவங்களா? அவங்க சட்டுன்னு வந்து அவைலபிலிட்டி கிடைப்பாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவா வந்து கேட்கறாங்க ஆச்சரியமா. அத நான் பார்த்துக்கிறேன் ஜீவா. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகிட்டே போது. அப்பன்னா நம்ப பொண்ணோட கல்யாணத்த நம்ப என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ, அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாதா? 3வது மனுஷன் மாரி நம்பளோட பொண்ணோட கல்யாணத்துக்கே வந்து தூரத்துல இருந்தா நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? இவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாரி நம்பளால 1% கூட செய்ய முடியாது. ஆனா, என்னோட பொண்ணோட கல்யாணம் இப்படிதான் நடக்கணுங்கிற மாரி ஒரு கனவோட இருந்தேனே, அதெல்லாம் எதுவுமே செஞ்சு பார்க்க முடியாம போயிடுச்சேங்கிற மாரி சோகமா வந்து இந்த இடத்துல இனிமே நின்னுகிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து வந்து போறாங்க. நம்ப ராம, கிருஷ்ணன் என்னடா நம்ப அப்பாவ காணோம்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவ பார்க்கலான்னு சொல்லி போறாங்க. "என்னப்பா தனியா இருக்கீங்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மனசுல இருக்கிற வேதனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது போல இருக்கு. நம்ப மதுமிதாக்கு, "அப்பா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க. என்னப்பா இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனையா?" "இல்லம்மா, அவங்க ஸ்டேட்டஸ் முன்னாடி சபையில நம்மளால நிக்க முடியுமா? சாப்பாடு கேட்டா 1,00,00,000, 3,00,00,000 செலவு பண்றேங்கிறாங்க. நம்மளோட வருஷ கணக்குல வாழ்நாள் ஃபுல்லா சம்பாரிச்சா கூட, அந்த அமௌண்ட்ட வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா, வாய்ப்பே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல சபையில அவங்க 500 பவுனுங்கிறாங்க, 1000 பவுனுங்கிறாங்க. நம்மளால எப்படிம்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அவங்க கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரங்க. சட்டுப்புட்டுன்னு வந்து முடிவெடுப்பாங்க. நம்ப அப்படியா? அந்த சபையில என்னால நிக்க கூட முடியல. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ மாட்டுக்கு கேஷுவலா வந்து போம்மா, அங்க வந்து கலந்துக்க. இப்ப கூட ஒண்ணும் இல்லப்பா. இந்த கல்யாணம் வந்து வேணான்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து சம்மதிக்கிறேன்ப்பா. இந்த கல்யாணத்த வந்து நான் நிப்பாட்டிர்றேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா மாஸா வந்து பேசுறாங்க. என்னம்மா இந்த மாரி வார்த்தைய உன்கிட்ட கேட்கணும்னு தான் நான் பேசிட்டு இருக்கேனா? எனக்கு மன உளைச்சலா இருக்கு. என் பொண்ணோட கல்யாணத்த இப்படி இப்படியெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காம இருக்கு. பரவால்ல. அவங்க குடும்பமும் ஆசைப்பட்ட மாரி, அவங்களுக்கு ஏத்த மாரி தானே எல்லாமே நடக்கும். நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களா முடிவு எடுக்க போறாங்க. ஆமா, நம்மகிட்ட எங்க பணம் காசுலாம் இருக்க போது, இவங்கள்ட்ட கேட்டு என்ன செய்யணும்னு கூட நெனச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கௌதம் கிட்ட வந்து ஃப்ரீயா வந்து பேசுறாங்க. நம்ம மதுமிதா, "சொல்லுங்க. என்ன விஷயம்? நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாரி இருக்கே." "ஆமாங்க. சொல்லணுமா வேணாமான்னு தெரியல. நீங்க எப்படி ஏத்துப்பீங்கன்னு தெரியல. இன்னொன்னு நான் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல." "விடுங்க போடாம. டைரக்ட்டா விஷயத்துக்கு வாங்க. உங்க கண்ணு ஏன் கலங்கியிருக்கு? எல்லாம் எங்க அப்பாவ நெனச்சு தான். பொண்ணோட கல்யாணத்த நல்ல விதமா நடத்தி பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாங்க." "ஆஃப்கோர்ஸ் நம்ம சூப்பரா வந்து பண்ணிறலாங்க. எல்லார் மூக்கு மேல விரல வைக்கிற மாரி. நிச்சயம் செஞ்சிரலாம்." "பாத்தீங்களா? நான் சொல்றதையே கேட்காம, நீங்களா வந்து பேசுறீங்க. அவருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நீங்க எல்லாம் வந்து கோடிக்கணக்குல வந்து பேசிட்டு இருக்கீங்க, கல்யாண செலவ பத்தி. அவருக்கு மன உளைச்சலா வந்து இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? சத்தியமா எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. புரியிற மாரி சொல்லுங்க. எங்க அப்பாக்குன்னு ஒரு கனவு இருக்குங்க. அந்த கனவுல என் பொண்ணுக்கு எப்படி எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு கனவு கூட்டம் இருக்கு. இருக்கு. அதுபடி என் பொண்ணுக்கு என்னால கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சேங்கிற மாரி மன உளைச்சல்ல வந்து இருக்காரு. என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும். சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி தான் சொல்றாங்க. அம்மா, ஒரு சின்ன திருத்தங்கிற மாரி சகுந்தலாவ இனிமேல் தான் வந்து எதிர்த்து வந்து பேசுறாங்க நம்ம கௌதம். இந்த கல்யாண விஷயத்துல மாயாவோட கல்யாணம் நீங்க ஆசைப்பட்டபடி எப்படி எப்படியெல்லாம் நடத்தணுமோ, அதுபடி சிறப்பா வந்து நடத்திறலாம். ஆனா, என்னோட கல்யாணம் வேற ஒரு இடத்துல நடக்குமா? அப்படின்னு சொன்னோனே, நம்ம ராமகிருஷ்ணனுக்கு ஒண்ணும் புரியல. மதுமிதாவுக்கும் ஒண்ணும் புரியல. மாயாவோட கல்யாணத்துல சின்ன ஒரு
மனக்குறை கூட இல்லாத அளவுக்கு எவ்வளோ கிராண்டியராக நடத்த முடியுமோ அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா மாயா கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட கல்யாணம் வேறு இடத்துல கோயில்லையோ சின்ன மண்டபத்துலேயோ எங்கே நடந்துக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அது அப்படியே செய்யட்டும். என்னப்பா ஒரே இடத்துலயே வந்து 2 கல்யாணத்துலையும் ஜாம் ஜாம் முடிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் வெவ்வேறு இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ மாயாவோட கல்யாணத்தை நம்ம கிராண்டியராக பண்ணுறோம், இது நம்மளோட விருப்பம். அதே மாதிரி அவங்க பொண்ணோட கல்யாணத்தை அவங்க பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட விருப்பத்தையும் வந்து நிறைவேற்றி தர வேண்டியது நம்மளோட கடமை. புரியுதாம்மா உனக்கு? கௌதம், நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லைப்பா. எதுக்கு வெவ்வேறு இடத்துல வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்? நம்ம காஸ்ட்லியாக வந்து கல்யாணம் பண்ண போகிறோம். உன் கல்யாணமும் அங்கேயே நடந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கலாம். இதுவே வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணோன்னு வச்சுக்கேன், திருப்பி நம்ம இங்கே வரமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அம்மா ஒரே ஒரு விஷயந்தாம்மா, நம்ம இடத்த வச்சு பார்த்து மீன் பண்ணுறவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? எனக்காக எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் அதுக்குன்னு இடத்த சுற்றி சூழல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்படிப்பட்டவங்க வரணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ராமகிருஷ்ணனுக்கு வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அம்மா இதுதாம்மா என்னோட முடிவு, இந்த முடிவில் யாரும் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோ சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம கௌதம். இது எல்லாத்தையும் கேட்டோன்னே, ஓ இவங்களோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குது, பொண்ணோட கல்யாணத்தை கிராண்டாக வந்து பண்ணி பார்க்க வேண்டியது தானே, அதுக்குன்னு இவங்க இப்படியெல்லாம் கௌதம்கிட்ட சொல்லியிருக்காங்களா? கௌதம் எப்படி பாலே வந்து அந்த பக்கம் சாஞ்சிட்டான் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சகுந்தலா. சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அபர்ணாவோட சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா. என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கு கௌதம் கல்யாணம் பண்ணிக்கல, முழு சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கௌதம் வந்து பேசுனனால சின்னதாக தேங்க்ஸுங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. கௌதமும் வந்து கியூட்டாக அழகாக வந்து தலையாட்டி சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அபர்ணாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனசு விட்டு. இது எல்லாத்தையும் சகுந்தலா வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து நிச்சயம் வந்து ஒரு வருஷம் கூட சேர்ந்து இருக்க முடியாது. அண்ணா சும்மானு இருண்ணே அப்படியெல்லாம் சொல்லாத. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் ஆயுசுக்கு இவங்க தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த வீட்டில் வந்து சர்வே ஆக முடியும். இல்லாட்டி என் வாழ்க்கை என்ன ஆகுறது, என் பசங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒட்டுமொத்த சொத்தும் வந்து கௌதம் பேரில் தான் இருக்குது. அப்புறம் என் வாழ்க்கை வந்து திண்டாட்டமாக ஆகிடும். பார்த்துக்கங்கண்ணே பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மதுமிதா வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ எப்போதும் இந்த வீட்டு வேலைக்காரிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே வந்து சகுந்தலா வந்து பெருந்தன்மையாக அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அம்மா கூப்பிட்றாங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சகுந்தலா வந்து பார்த்தியானே, அவள் வந்து திமிருத்தனத்தை வந்து என் முன்னாடி காட்டவே முடியாது, பயந்துக்கிட்டே போகிறா, இதே மாதிரி கடைசி வரைக்கும் வச்சுக்கங்கிற மாதிரி தான் அவங்க அண்ணன் வந்து ஐடியா வந்து கொடுத்துட்டு அப்படியே அவங்களும் கடந்து போகிறாங்க. சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணனுக்கு சந்தோஷம் தாங்களே, என் பொண்ணோட கல்யாணம் நான் ஆசைப்பட்டபடியே வந்து சூப்பராக வந்து பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நீங்கள் கார்லேயே வந்திருக்கீங்க? ஆமாம் நாங்களும் காரில் தான் வந்திருக்கோம். என்னது பழைய காரு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி லைட்டாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கௌதமோட என்டையர் ஃபேமிலியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அஸ்வினி வந்து மாயாவோட மனசை கலைக்கிறாங்க. என்னடி நீ இத்தனை நாள் வந்து எவ்வளோ ரிச்சாக வந்து இருந்திருக்க, இப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னா உன்னால் எப்படி இருக்க முடியும், நினச்சி பார்க்க முடியுதா? சாதாரண வாழ்க்கையில் நீ செட் ஆகுயாங்கிற மாதிரி அஸ்வினி வந்து அவங்க மனசை வந்து கலைக்கிறாங்க. ஆல்ரெடி மாயாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வருமா இல்லையான்னு தெரில. இவங்க வேறு ஐடியா